வேதத்திலே தேவன் அருவருக்கிற மிகவும் கொடிதான பாவத்திலே ஒரு பாவம்தான் இந்த ஓரின சேர்க்கை என்கிற பாவம். இன்றைக்கு அது இலங்கைக்குள்ளேயும் பரவிக்கொண்டிருக்கிறது. மிகவும் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை விளைவிக்கக்கூடியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையில் இருக்கிற மிகவும் பிரபலியமான ஒரு ஊடகத்திலே இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மிகவும் மனவேதனைக்குரிய செய்தியாக இருந்தது. யாழ்ப்பாணத்திலே இந்த ஓரின சேர்க்கை அமைப்புகளினாலே LGBTQ என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பினாலே ஒரு ஊர்வலம் பகிரங்கமாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால், எங்களுடைய தேசத்திலே எந்த அளவுக்கு பாவம் தண்ணீரை போல பருகிற நாட்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை எங்களுக்கு இது காண்பிக்கிறது. இந்த பாவம் ஒரு சர்வசாதாரணமாய் அல்லது இது ஒரு உலகத்திலே எல்லாரும் அங்கீகரிக்கிற ஒரு காரியமாய் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வாலிபர்களும் ஜனங்களும் மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கும்போது இது எங்களுக்கு மிகவும் நாங்கள் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்கிறதை எங்களுக்கு காண்பிக்கிறது. வேதத்தின்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற எந்த தேசமாயிருந்தாலும் எந்த மனுஷனாயிருந்தாலும் அவன் மேலே கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சோதோம் கொமோரா என்று சொல்லப்படுகிற தேசத்தை இதே பாவத்திலே அவர்கள் மூழ்கி இருந்தபடியினாலே அந்த தேசத்தின் மேலே வானத்திலே இருந்து அக்கினியை தேவன் அனுப்பி அந்த பட்டணத்தையே அவர் இல்லாமல் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதாகமத்தில் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஆண்டவர் அப்படி இந்த பாவத்தை அருவருக்கிறார். ஆனபடியினாலே இதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இது யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல, முழு இலங்கையிலையும் இது பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே இது என்னதை கொண்டு வருகிறது என்றால், நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, இது நம்முடைய தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்களாயிருக்கிற நீங்களும் நானும் இதற்காக போராடி யுத்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். இது தொடர்பான விழிப்புணர்வுகளை, இது தொடர்பான அறிவை நம்முடைய சபைக்குள்ளேயும் வாலிபர்களுக்குள்ளேயும் இளைய சமுதாயத்துக்குள்ளேயும் நாம் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இதற்கு அடுத்த கட்டமாக அல்லது அடுத்த வேலையாக இந்த இளம் சமுதாயத்தோடு இறங்கி இந்த காரியங்கள் எந்த அளவுக்கு பாவமானது, இது எந்த அளவுக்கு தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார் என்கிறதையும் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.